லைஃப்பில் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்டான டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். பொங்கல் வரட்டும், இந்த தீபாவளி முடியட்டும், இந்த நியூ இயர் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்போம். இல்லை இந்த விஷயம் எனக்கு வரட்டும், இந்த இந்த பரீட்சை முடியட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண நினைக்கக்கூடிய விஷயத்த இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி நம்ம தள்ளி போட்டுகிட்டே போவோம். பெர்ஃபெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்டான டைம் அப்படின்றது வரவே வராது. நிறைய பேர் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த விஷயத்துக்கு நம்ம ரெடி ஆகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத். நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான டைம் வெயிட் பண்ணி நம்ம செய்ய நினைக்கிற விஷயத்தை செய்யாமல் போயிடும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வருஷம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கலாமே, காலேஜ் படிக்கும் போதே அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கலாம், வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணியிருக்கலாம், அப்போயே அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு ஃபீல் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலை, இந்த விஷயத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நம்ம அப்பயே ஸ்டார்ட் பண்ணி இருந்துருக்கலாமே, இனி யாரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெக்ரெட்டாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை இதே மாதிரி 6 மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ ரெக்ரெட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்க வேண்டியது விஷயமா இருக்குது. இங்கிலீஷில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, டூயிங் சம்திங் இஸ் கிரேட்டர் தென் டூயிங் நத்திங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம், ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய நினச்ச விஷயத்துக்கு ஓரியன்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்ற நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பீஸ் அப்படின்றது இருக்கும். நம்ம வந்து ரெக்ரெட் ஆக மாட்டோம். நிறைய நேரங்களில் நம்ம பயந்துக்கிட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் சக்ஸஸாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருமே அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா ஃபியரோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், கிளாரிட்டி இருந்திருக்காது, நம்ம சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு தெரியாது, நிறைய பயம் இருந்திருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி நிலைமையில தான் அவங்களும் இருந்திருப்பாங்க. பட் தே ஸ்டார்ட் தட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர்லாம் ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபியூஷன்ஸ் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய விஷயத்தில் கிளாரிட்டி இருக்கும், நம்ம இந்த விஷயத்தை இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா அவங்க செய்யணும்னு நினச்ச விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த விஷயத்தில் சக்ஸஸாக இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியர்னால நிறைய நேரங்களில் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் ஃபியர்னால அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். கன்ஃபியூஷன்னால இதே நம்ம சரியாக வருமா, தப்பாக வருமா, எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இருப்போம். பட் ஸ்டார்ட் பண்ணால் தான் இது சரியாக வருமா வராதா, இல்லை இது நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதே நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வர வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் சூரியர் போட்ட பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கடைசியில் ஒரு தோத்தா கூட பரவாயில்ல, உலகம் நம்ம வந்து மறக்காது, ஆனால் நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா விட்டா கூட மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் சூரியர் போட்ட பாட்டில் அந்த பாட்டில் ஒரு லைன் வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு அதை தோற்று போயிட்டீங்கன்னா கூட உலகம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ணால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டால், பட் அந்த அளவுக்கு நினச்ச அளவுக்கு இது முடியலனாலும் ஏதோ ஒன்று பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா நம்மளை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் நம்ம பேரை யாருக்கும் தெரியாமல் போயிடும். பட் அதே நேரத்தில் நீங்கள் செய்ய நினச்ச விஷயத்த ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் கூட போதும். ஜஸ்ட்டு நீங்கள் அதில் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் மறக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்ய நினச்ச விஷயத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஆனால் பயத்தினால கன்ஃபியூஷனால் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வயசாக ஐயோ நம்ம எங்கே இருக்கும்போது அந்த விஷயம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரெகுலர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃப்யூச்சரில் ரெகுலர் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் செய்ய நினச்ச விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.